இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொன்னாவே இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது, பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது, ஸோ பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது, இந்த 3 வங்கிகள் சேர்ந்து தான் 1921ல் இம்பீரியல் வங்கின்னு மாறுச்சு. அந்த இம்பீரியல் வங்கி தான் 1955 அப்படிங்கிறதுல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மாறுச்சு. இப்போ எஸ்பிஜி, ஸ்டேட் பேங்க் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாவே 1955 தான். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானதே 1955 தான். அப்போ அதுக்கு முன்னாடி இம்பீரியல் வங்கி 1921. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க். இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படிங்கிறது 1809 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்முடைய பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இருக்கும். 1840 அப்படிங்கிறதுல பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது இருக்கும். 1843 அப்படிங்கிறதுல பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இருக்கும். இந்த 3 பேங்கையும் மெர்ஜ் பண்ணி தான் 1921ல் பேங்க் இது இம்பீரியல் பேங்க்னு கொண்டு வந்தாங்க. அது 1955ல் எஸ்பிஐன்னு உருவாச்சு. இப்போ தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிட்டோம். தேர்தல் ஆணையம் அப்படின்னாவே 324 இருந்து